மூளை அழுகல், பிரெயின் ராட். இந்த வார்த்தையை கேட்டோடனே உங்க மனசுல என்ன காட்சி ஞாபகத்துக்கு வருது? சயின்ஸ் லேப், ஹாஸ்பிட்டல், இதுல நம்மளுடைய உடலினுடைய பிரதான உறுப்பான நம்மளுடைய உடலினுடைய செயல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டமா இருக்கிற மூளை அழுகி போற மாதிரி, பிசிக்கலா அழுகி போற மாதிரி உங்களுக்கு மனசுல காட்சி வந்தது அப்படின்னா அதெல்லாம் அழிச்சிருங்க. ஏன்னா பிரெயின் ராட், மூளை அழுகல் அப்படின்றது பிசிக்கலா லிட்டரலா ஒரு மூளை அழுகி போறதை குறிக்கிறது இல்லை. இது ஒரு இணைய பயன்பாட்டு சொல். என்ன அப்படின்றத இப்ப பாத்திரலாம். பிரெயின் ராட் 2024ஆம் ஆண்டினுடைய வார்த்தையா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸால தேர்வு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியினுடைய மொழியியல் வல்லுநர்கள் ஒரு 6 வார்த்தையை தேர்வு பண்ணாங்க. அதை 37,000 பேர்கிட்ட கொடுத்து சர்வே பண்ணாங்க. அதாவது கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டை டிஃபைன் பண்ணக்கூடிய வார்த்தையாக, அதிகம் உரையாடல் நடைபெற்ற, இந்த மனநிலை தான் பொதுவாக இருந்தார்கள் அப்படிங்கக்கூடிய வார்த்தையாக எந்த வார்த்தை இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதிகம் பேரால ஓட் பண்ணி தெரிவு செய்யப்பட்ட வார்த்தை பிரெயின் ராட் அப்படின்ற மூளை அழுகல் அப்படின்ற வார்த்தை. சரி, அதுக்கப்ப என்னதான் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்கு சவால் அளிக்காத, சிந்திக்க தூண்டாத, தரம் குறைவான அல்லது தரம் இல்லாத இணைய உள்ளடக்கத்தை, ஆன்லைன் கண்டென்ட்களை அதிகமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய மூளையினுடைய ஒரு தொய்வு நிலை அல்லது மந்த நிலை அல்லது எதிர்மறையான உளவியல், ஒரு நெகட்டிவிட்டி நம்ம மூளைக்குள்ள இறங்கிடும் இல்லையா, அதை தான் பிரெயின் ராட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இது எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். முதல் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது. ஏதாவது ஒரு ரீல் அப்படின்னு மொபைல் எடுத்து ஆரம்பிப்போம், அடுத்து அடுத்து அடுத்த ரீல்ஸ் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். சவால் அளிக்காத ஆன்லைன் கேம்கள். முன்னாடிலாம் நமக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு நம்ம ஒரு சுடோக்கு போடுவோம், கிராஸ்வேர்ட் பசில், இந்த குறுக்கெழுத்து புதிர், விடுகதைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். ஆனா இப்போ நமக்கு ஆன்லைன் கேம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மூளைக்கு பெரிதா சவால் அளிக்காத வகையில ஒரே மாதிரி மூவ்ஸ் இருக்கிற ஆன்லைன் கேம்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மூளையில ஒரு தொய்வு நிலை ஏற்படும். அதனுடைய ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி குறையும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர் மீம்ஸ்கள், வைரல் உள்ளடக்கங்களை பார்க்கறது. வைரல் கண்டென்ட் இது எதுக்கு வைரலா ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. நிறைய மீம்ஸை பார்ப்போம், அதுல என்ன அர்த்தம் இருக்கு, இது நகைச்சுவையா இருக்கா, உண்மையிலே இதுல ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அதனால மூளையில ஏற்படக்கூடிய ஒரு மந்த நிலை. அதீத திரை நேரம், இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதிகமா நம்ம டிஜிட்டல் ஸ்கிரீன், நம்ம முன்னாடி ஒரு ஸ்கிரீன் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, ஒரு போன் இருந்துட்டே இருக்கு, அதுல தேவையில்லாத ஆன்லைன் கண்டென்ட்ஸ் அதிகமா வந்துட்டே இருக்கு. அது நம்ம மூளைக்கு சவால் அளிக்காத, நம்மள சிந்திக்க தூண்டாத ஆன்லைன் கண்டென்ட்டா இருக்கிறது. டிஜிட்டல் அடிமைத்தனம் இது ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். நம்ம தொடர்ந்து ஸ்கிரீனுக்கு அடிமையாகிட்டு இருக்கோம், டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அடிமையாகிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய மூளை ஒரு மந்த நிலைக்கு, ஒரு டாக்ஸிக்கான ஒரு நிலைக்கு செல்லுது. அப்படின்றதுதான் மூளை அழுகல். சரி, இந்த மூளை அழுகல் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துது அல்லது அது என்னத்தை உணர்த்துது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் லைஃப்னுடைய ஆபத்துகளை அது டிஃபைன் பண்ணுது. மெய்நிகர் வாழ்க்கையினுடைய ஆபத்துகள். ஓய்வு நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறோமா, ஒரு குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றோமா? அதெல்லாம் இல்லை. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்ப்போம். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய மொபைல் ஃபோனை நம்ம எடுத்தா கூட இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், அதை ஓப்பன் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ரீல் பார்ப்போம், அதுல இருந்து அடுத்த ரீல், அதுல இருந்து அடுத்த கண்டென்ட், அதுல இருந்து அடுத்த ப்ரொஃபைல் அப்படின்னு போயிட்டே இருப்போம். இது நம்மள பெரிய அளவுல சிந்திக்க தூண்டாது, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியை குறைக்கும், நம்மளுடைய மூளையை மந்த நிலைக்கு கொண்டு போகும். அதனுடைய தாக்கத்தை இது குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை முழுமையா ஜென் ஜி கிட்ஸும் ஜென் ஆல்ஃபா கிட்ஸும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2020க்கு மேல பிறந்த ஜென் ஜி கிட்ஸ் தான் அதிகமா இதுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய லைஃப் எப்படி டிஃபைன் ஆயிருக்கு 2024 அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களால இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிருக்குன்னு அவங்க இதை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. சரி, இந்த 37,000 பேர்கிட்ட 6 வார்த்தைகள் கொடுத்து சர்வே பண்ணாங்க இல்லையா, மற்ற 5 வார்த்தைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? பிரெயின் ராட் ஃபர்ஸ்டா தேர்வாயிருக்கு. டெமியூர், டைனமிக் பிரைசிங், லோர், ரொமான்டசி, ஸ்லாப். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? கூகுள் பண்ணி பாருங்க.